பார்ப்பனர்களுக்கு ஏன் இஸ்லாமியர்கள் மீது கோபம் அப்படின்னா, பார்ப்பனர்கள் இதுவரைக்கும் அவங்களுடைய பலமாக என்ன நினச்சாங்கன்னா, ஆயிரக்கணக்கான ஆண்டுகாலமாக பார்ப்பனர்கள் தங்களுடைய பலமாக, தங்களுடைய சொத்தாக நினச்சது தங்களுடைய வெள்ளை நிறத்தை தான். வெண்மை வெண்மை நிறத்தை தான். அவங்க உடம்பு வெள்ளையாக இருக்கிறதுனால அதைத்தான் அவங்க மூலதனமாக வச்சு இங்கே மூட நம்பிக்கை அடிப்படையாக கொண்டு ஒரு பிழைப்பு நடத்தினார்கள் மக்களிடம். அதனால் உடம்போட வெள்ளை நிறத்தை பாதுகாக்கிற மாதிரியே அவங்க ஒரு வாழ்க்கை வாழ்ந்தாங்க. விவசாயத்தை பண்ண மாட்டாங்க, உடல் உழைக்க மாட்டாங்க, வெயிலெலாம் போகிற மாதிரி எந்த வேலையும் பார்க்க மாட்டாங்க. அந்த மாதிரி அவங்க வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அதனால் அவங்க வெள்ளை நிறம் பாதுகாப்பாக இருந்துச்சு. வெள்ளை நிறத்தை பார்த்து இந்திய மக்கள் வியந்து போய் வாய் பிளந்து பார்த்தாங்க. அதை பார்த்துட்டு குறிப்பாக தமிழ்நாடை தான் நம்ம சொல்லணும், தென்னிந்தியாவை தான் சொல்லணும். வட இந்தியாவில் வெள்ளை நிறமுடையவர்கள் மற்றவர்களும் இருக்கிறாங்க. ஆனால் தென்னிந்தியாவில் அந்த கடந்த காலங்களில் பார்த்திங்கன்னா பார்ப்பனர்களை தவிர மற்ற எல்லாருமே கருப்பாக தான் இருந்திருக்க வாய்ப்பு இருக்குது. அப்படி இருக்கும்போது பார்ப்பனர்கள் மட்டும் வெள்ளையாக இருந்தோடனே அவங்கள ரொம்ப வியந்து பார்த்தாங்க. அவங்க வியந்து பார்த்த உடனே இந்த நிறத்தை தான் வியந்து பார்த்தாங்க. ஆனால் நிறத்தின் மூலம் அவர்களை பார்ப்பனர்களையே வியந்து பார்த்தாங்க. அதை பயன்படுத்திக்கிட்டு பார்ப்பனர்கள் மக்களை ஏமாற்றி மூட நம்பிக்கைகளை பரப்பி பிழைப்பு நடத்தினார்கள். உடல் உழைக்காமல் ஒரு விவசாயம் பார்க்காம அப்படியே வாழ்ந்துட்டாங்க. கடந்த காலங்களில் கூட வாழ்ந்துருக்காங்கன்னா எவ்வளோ பெரிய ஆச்சரியமான விஷயம். அப்படி இருக்கும்போது அப்புறம் இடையில முகலாயர்கள் வந்தார்கள். அப்புறம் முகலாயர்கள் வந்ததுனால முஸ்லீம்களாக நிறைய பேர் மதம் மாறினாங்க. அப்படி மதம் மாறிய முஸ்லீம்கள் கருப்பாக தான் இருந்தாங்க. அப்புறம் முஸ்லீமாக மதம் மாறிய பிறகு அவர்களுக்கு இந்த அரேபிய மோகம் வந்துவிட்டது. எப்படி கிறிஸ்தவர்களுக்கு ஆங்கில மோகம் வருகிறதோ அல்லது இந்தியர்களுக்கு ஆங்கில மோகம் வருவது போன்று ஆங்கிலேயர்கள் மீது ஒரு மோகம், கிறிஸ்தவர்களுக்கு ஆங்கிலேயர்கள் மீது ஒரு மோகம் வரும். எப்படின்னா ஆங்கிலேயர்கள் போன்றே பெயர் வச்சுப்பாங்க. அவங்க பேரெலாம் எப்படி தான் அவங்க கண்டுபிடிக்கிறாங்க, ஆங்கிலேயர்கள் அப்படி தான் பேர் வச்சுப்பாங்க. அது மாதிரியே கிறிஸ்தவர்களும் ஆங்கிலேயர்கள் போன்று பேர் வச்சுப்பாங்க. அது மாதிரி முஸ்லீமாக மாறிய அந்த இந்தியர்கள் என்ன பண்ணாங்கனாக்கா, முஸ்லீம்களை போன்று அரேபியர்களை போன்று பெயர் வைத்து கொண்டார்கள். இஸ்லாமிய மதத்தை தழுவினார் என்பதால் அரேபியர்களை போன்று பெயர் வச்சுக்கிட்டாங்க. அரேபியர்களைப் போல உடை அணிந்து கொண்டார்கள். அரேபியர்கள் பேசுகிற உருது மொழியை பேசினார்கள். அரேபியர்களைப் போல உணவு உண்டார்கள். அவருடைய வாழ்க்கை முறை, அப்புறம் அவங்களுடைய கட்டிடக்கலை எல்லாமே அரேபிய பாணிக்கு மாறியது. அவருடைய வீடு, அவருடைய வண்ணங்கள் எல்லாமே அரேபிய சாயல் அதுக்கு அரேபிய மோகம் அதில் வெளிப்பட்டது. தங்களை அரேபியர்களாக நினைத்து கொண்டார்கள். இந்த மண்ணை அவர்கள் நேசிக்கவில்லை. இந்த இந்திய மண்ணை அவர்கள் வெறுத்தார்கள் என்று கூட சொல்லலாம். அதனால்தான் அவங்க வெள்ளையாக மாறுறாங்க. யார்? அந்த மோகம்தான். அந்த இஸ்லாமியர்களும் வெள்ளையாக மாறுறதுக்கு அதான் காரணம். அதுக்கு தகுந்த மாதிரி வெயில்லையோ அல்லது உடல் உழைப்பிலோ ஈடுபட அவர்களும் விரும்பவில்லை. யார்? இஸ்லாமியர்கள் அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த மாதிரி வாழும்போது தான் இஸ்லாமியர்கள் வெள்ளை நிறத்துக்கு மாறுறாங்க. அவங்க விவசாயம் பண்ணாங்களான்னு எனக்கு சரியாக தெரில. இஸ்லாமியர்கள் விவசாயத்தை செஞ்சாங்களா அப்படின்னு எனக்கு சரியாக தெரில. கண்டிப்பாக கடந்த காலங்களில் விவசாயம்தான் இஸ்லாமியர்கள் செய்கிற தொழிலாக இருந்திருக்கும். ஏன்னா அந்த கடந்த காலங்களில் இஸ்லாமியர்கள் அந்த விவசாயத்தை செய்யலைன்னா, ஏன்னா இஸ்லாமியர்கள் அவர்களுடைய வரலாறு ஒரு 300-400 வருஷத்துக்கு முற்பட்டதாக கூட இருக்கலாம். முகலாயர் வந்த காலம் தொட்டு இன்று ஒரு 300-400 வருஷத்துக்கு தொட்டு இருக்கலாம். அப்போ கடந்த காலங்களில் விவசாயம் பண்ணாமல் எப்படி இஸ்லாமியர்களால் இந்த உலகத்தில் இப்போ இந்த இந்தியாவில் படைச்சிருக்க முடியும் அப்படின்னா, கண்டிப்பாக அவங்க விவசாயமும் பண்ணியிருப்பாங்க. விவசாயம் பண்ணால் கூட அவங்களுக்கு ஒரு அரேபிய மோகம் இருப்பதால் அவர்கள் வெண்மை நிறத்துக்கு அவர்கள் உடல் நிறம் மாறுகிறது. அந்த அரேபியர்கள் போன்று அவர்கள் தங்களை கற்பனை செய்து கொள்கிறார்கள். அரேபியர்கள் போல் வாழ்கிறார்கள். அரேபியர்கள் தங்களுக்கு எப்படி பெயரை சூட்டிக் கொள்வார்களோ அதுபோன்று பெயரை சூட்டிக் கொள்கிறார்கள். இந்த மோகம்தான் அவர்களுடைய நிறத்தையே மாற்றுது. அதுமாதிரி கிறிஸ்தவர்களும் அவர்கள் தங்களை ஆங்கிலேயர்களாக நினைத்துக் கொள்கிறார்கள். ஆங்கிலேயர் போன்று பேர், அப்புறம் ஆங்கிலேயர் போன்ற உடை, ஆங்கிலேயர் போன்ற ஒரு வாழ்க்கை, இதெல்லாம் வாழும்போது அவங்களுக்கு அவங்களுடைய நிறமும் மாறுகிறது. இப்படி பார்ப்பனர்கள் தங்கள் வெள்ளை நிறத்தை அது வரைக்கும் சொத்தாக நினச்சிக்கிட்டு இருந்த பார்ப்பனர்களுக்கு இப்போ வெள்ளை நிறம் இங்கே சகஜமாக மாற ஆரம்பிக்குது. இப்போ இந்தியா முழுக்கவே ஆங்கில மோகம் வந்துருச்சு. ஏன்னா ஆங்கில வழியில் கல்வி, ஆங்கிலம் மீது ஒரு மோகம், இந்த அந்நிய மோகம்தான் வெள்ளை நிறத்துக்கு காரணம் அப்படிங்கிறத இந்தியர்களோட உள்ளுணர்வு புரிஞ்சுக்கிச்சு. இந்த அந்நிய மோகம் இருக்குல்ல, அரேபியர்கள் மீது ஒரு மோகம் அப்படின்னா அது பேர் அந்நிய மோகம் தானே. அது மாதிரி ஆங்கில மோகம், அதுவும் அந்நிய மோகம் தான். ஆங்கிலேயர்கள் மீது உள்ள மோகம், ஆங்கில மோகம் என்பது வெறும் ஆங்கில மோகம் இல்லை, ஆங்கிலேயர்கள் மீது உள்ள மோகம், ஆங்கிலேயர்களின் வெண்மை நிறத்தின் மீது உள்ள மோகம் என்று தான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும்.
அது மாதிரி அரேபியர்கள் மோகம் என்றால் அரேபியர்கள் மீது உள்ள மோகம் அல்ல, அரேபியர்களின் வெண்மை நிறத்தின் மீது உள்ள ஒரு மோகம். அரேபியர்கள் கருப்பாக இருந்திருந்தால், ஆப்பிரிக்காரர்களைப் போல கருப்பாக இருந்திருந்தால் இஸ்லாம் மதத்திற்கு நிறைய பேர் மதம் மாறி இருக்க மாட்டாங்க. இஸ்லாம் மதம் வளர்ந்துருக்காது. அது மாதிரி ஆங்கிலேயர்கள் கருப்பாக இருந்திருந்தால் யாரும் ஆங்கிலேயர் இயேசு கிறிஸ்து ஒரு கருப்பராக இருந்திருந்தால், மாதா ஒரு கருப்பராக மேரி மாதா ஒரு கருப்பு நிறத்தைச் சேர்ந்தவராக இருந்திருந்தால் அவரை யாரும் கடவுளாக கூட ஏற்றுக்க மாட்டாங்க. அதனால் வெள்ளை நிறத்தை சேர்ந்ததுனால்தான் அவங்கள பின்பற்றினாங்க. அந்த மாதிரி இருக்குது. ஆக இந்த உலகில் கடவுள் எதுன்னா வெண்மை நிறம் தான் இங்கே கடவுளாக இருக்குது. வெண்மை நிற மோகம்தான் இங்கே இந்தியர்களுக்கான இப்போ இந்தியா முழுவதும் என்னென்னா அந்த உள்ளுணர்வு தெரிஞ்சிட்டு இந்தியாக்காரங்க கண்டுபிடிச்சிட்டாங்க இவங்க எப்படி இஸ்லாமியர்கள் வெள்ளை நிறத்துக்கு மாறுறாங்க, அப்புறம் கிறிஸ்தவர்கள் எப்படி வெள்ளை நிறத்துக்கு மாறுறாங்க, பார்ப்பனர்கள் எப்படி வெள்ளை நிறத்தில் வாழ்ந்தாங்க. இதை அது பற்றி பேசலைன்னா கூட, இந்தியர்கள் வெளிப்படையாக பேசலைன்னா கூட அது பற்றி அவங்க உள்ளுணர்வு யோசிக்க ஆரம்பிக்குது. இதை பற்றி யோசிக்கிறாங்க, எல்லாருமே யோசிக்கிறாங்க எப்படி அவங்க வெள்ளையாகிறாங்கன்ட்டு பல பேர் பேசுகிறாங்க, எல்லா காலகட்டத்துலேயும் பேசுகிறாங்க. பேசும்போது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கருத்து கூறுறாங்க. நான் கருத்து கூறும்போது அது கருத்து, அதாவது கருத்து தான் அவங்கள அப்படி மாற்றுது. கருத்துன்னா ஆங்கிலேயர்கள் மீது உள்ள மோகம், அந்த கருத்து, அந்த ஆங்கிலேயர்களாக வேண்டும் அப்படிங்கிற ஒரு கருத்து, அப்படி ஒரு மோகம், அதுதான் அரேபியர்களாக வேண்டும், அரேபியர்களைப் போல வெள்ளை நிறத்திற்கு மாற வேண்டும். அந்த மோகம் இருக்குல்ல, அது ரொம்ப ஒரு தீவிரமான ஒரு பற்று. அப்படி இருக்கும்போது அது அவருடைய நிறத்தையே அது மாற்றி விடுகிறது. அப்படி இருக்கும்போது இதை இந்தியர்கள் பார்க்குறாங்க, மற்ற இந்தியர்கள். அப்படிங்கும்போது இவர்களுக்கு தாய்மண் மீது பற்று கிடையாது. இவர்கள் மூவரும் வெள்ளை நிறத்துக்கு மாறிக்கொண்டிருக்கிறார்கள், அதாவது வெள்ளை நிறத்தில் இருக்கிறார்கள். கிறிஸ்தவர்கள், முஸ்லிம்கள், அப்புறம் பார்ப்பனர்கள். இவர்கள் மூவருக்கும் இடையே உள்ள ஒரு ஒற்றுமை வெள்ளை நிறம்தான். வெள்ளை நிறத்துக்கு இவர்கள் மாறிக்கொண்டே இருக்கிறார்கள். அப்படின்னா அதுக்கு என்ன காரணமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்நிய மோகம்தான் அது காரணம். அப்போ இவர்களின் ரகசியமே இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு அந்நிய மோகம்தான். இந்திய மக்கள் என்ன பண்ணுறாங்க, அப்போ அந்நியர்கள் மீது ஒரு மோகத்தை கையில் எடுக்கிறாங்க, ஆங்கில மோகத்தை கையில் எடுக்கிறாங்க. இப்போ இந்தியர்களும் பெரும்பாலானவங்க வெள்ளையாக மாறிட்டு வராங்க. அவங்க கிறிஸ்தவர்களாக இல்லாமல் இருந்தால் கூட, ஒரு பார்ப்பனர்களாக இல்லாமல் இருந்தால் கூட, முஸ்லீமாக இல்லாமல் இருந்தால் கூட, அப்போது இந்தியர்களும் இப்போ மற்ற இந்தியர்களும் மற்ற மதத்தைச் சேர்ந்த அல்லது இந்துக்களாக உள்ள பார்ப்பனர்கள் அல்லாத இந்துக்கள் அவங்களும் இப்போ என்னென்னா வெள்ளை நிறத்துக்கு மாறுறாங்க. காரணம் என்னென்னா அந்த ஆங்கில மோகம்தான் காரணம். ஆங்கிலேயர்கள் மீது உள்ள அந்த மோகம்தான் காரணம். ஆங்கிலேயர் மீது உள்ள மோகம்னு சொல்ல முடியாது, ஆங்கில மோகம் அல்லது அந்நிய நாட்டு மோகம், ஐரோப்பா நாடுகளை வியந்து பார்க்கின்ற மோகம், அமெரிக்காவில் செட்டில் ஆக வேண்டும் என்கிற அந்த மோகம், இதெல்லாம் இந்தியர்களை பெரும்பாலான இந்தியர்களை வெண்மை நிறத்துக்கு மாற்றிக்கிட்டு இருக்குது. இப்போது அந்த மாதிரி இப்போ நிறைய பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்க, நிறைய பேர் வெண்மை நிறத்துக்கு மாறுறதுக்கு காரணம் அந்த மோகம் தான் காரணம். அதற்கு தகுந்தாற்போன்று நிழல்லே வாழ்கிறது, வெயிலே வாழ மாட்டாங்க, வெயிலே பிடிக்காது. எந்த விதத்துலேயும் வெயில் அவங்க மேலே படாத மாதிரி பார்த்துக்கிறாங்க, உடல் உழைப்பில் ஈடுபடுவதற்கு வாய்ப்பு இல்லாத மாதிரி பார்த்துக்கிறாங்க. இப்படி இந்த மாதிரியான நடைமுறையும் சேர்ந்துக்கும் போது அவங்க இயல்பாக வெள்ளை நிறத்துக்கு மாறுவது இங்கே எளிதாக மாறிவிடுகிறது. ஒரு அந்நிய மோகம் என்பது எந்த அளவுக்கு ஒரு மனித உடலின் இயற்கையான நிறத்தையே மாற்றுது பாருங்கள். இயற்கையான நிறம், அவருடைய பண்பு, அவருடைய மொழியவே மறக்கடிச்சிருது. அவங்க பேசுகிற மொழியே மாற்றி விடுகிறது. அவங்க வாழ்க்கை முறை, அவர்களுக்கு இந்த மண்ணின் மீதே பற்று இல்லாமல் அவர்கள் ஆங்கிலேயர்களாக மாறிவிடுகிறார்கள். அந்நிய மோகம் என்பது அவர்களை ஆங்கிலேயர்களாக மாற்றி விடுகிறது. இங்கே ஆங்கிலம் பேச ஆரம்பிச்சிடுறாங்க, அவங்களுக்கு தாய்மொழி என்பது மறந்து போக ஆரம்பிக்குது. அப்புறம் ஆங்கில மொழி பேசுகிறாங்க, ஆங்கிலேயர்களாகவே அவங்க மாறிடுறாங்க. அந்த மாதிரி அந்நிய மோகம் என்பது எப்படிப்பட்டது பாருங்கள். நீங்கள் அப்படி இங்கே தான் இருப்பீங்க, ஏற்கனவே தமிழர்களாக இருந்திருப்பீங்க, இப்போ நீங்கள் அந்நிய மோகம் காரணமாக, ஆங்கில மோகம் காரணமாக ஆங்கிலேயர்களாக மாறிவிடுவீர்கள். தமிழ் மொழி தெரியாத, எழுத படிக்க தெரியாத, அப்புறம் ஆங்கிலம் மட்டுமே எழுத படிக்க தெரிந்த ஆங்கிலேயர்களாக மாறிவிடுவீர்கள். மொழியை மறந்துட்டிங்கன்னா அவ்வளோதான், நீங்கள் எந்த மொழி பேசுகிறீங்களோ அந்த மொழியை சேர்ந்தவராக மாறிவிடுவீர்கள். அது உங்களுடைய நிறத்தை கூட மாற்றும், நிறத்தையும் மாற்றும். அதுதான் வெண்மை நிறத்துக்கு நீங்கள் வெள்ளை ஆகணுமா, ரொம்ப ஈஸி. உங்களுக்கு நீங்கள் ஃபேர் அண்ட் லவ்லி எல்லாம் போட தேவையில்ல, ரொம்ப ஈஸி. என்னென்னா உங்களுக்கு தாய்மொழி பற்று இருக்கக்கூடாது.
அதாவது தாய்மொழி பற்றுனாக்கா தமிழ் மொழி பற்று இருக்கக்கூடாது. ஏன்னா தெலுங்காக இருந்தால் தெலுங்கு மொழி பற்று இருக்கக்கூடாது. தென்னிந்திய மொழிகள் அந்த பற்று இருக்கக்கூடாது. வட இந்தியாவில் அவங்களுடைய நிறம் இயல்பாக வெள்ளை நிறத்தில் இருப்பவர்கள் அங்கே அதிகம். அது அவர்களுக்கான நிறம், அவர்களுடைய மண்ணின் நிறம். அது வெண்மை நிறம். அங்கே வந்து பார்ப்பனர்களும் சரி மற்றவங்களும் சரி வெண்மை நிறத்தில் அதிகமாக இருப்பாங்க. ஆனால் தென்னிந்தியாவின் நிறம் என்பது கருப்பு தான். அப்படி இருக்கும்போது நீங்கள் வந்து வெள்ளையாகணுமா, ஃபேர் அண்ட் லவ்லிலாம் போட தேவையில்ல. உங்கள் தாய்மொழியை வெறுத்துங்க. தென்னிந்தியர்கள் வந்து அவங்களுடைய தாய்மொழியான தமிழ், தெலுங்கு, கன்னடம் இதில் வந்து படிக்காதீங்க. சும்மா நேசிக்கிறேன், என் மொழியை நான் நேசிக்கிறேன்னு சொல்லிக்கலாம். ஆனால் நீங்கள் வந்து நேசிக்கிறீங்களா அப்படின்னா உங்கள் மொழியில் நீங்கள் படிக்கணும், உங்கள் மொழியில் நீங்கள் வந்து தொழில் செய்யணும். அப்போதான் உங்கள் மொழியை நீங்கள் நேசிக்கிறீங்க, உங்கள் மண்ணை நீங்கள் நேசிப்பதாக அது பொருள். அப்படி இல்லாமல் நீங்கள் வந்து என் மொழியை நேசிக்கிறேன், ஆனால் என் மொழியில் நான் படிக்கணுங்கிற அவசியம் இல்லை, என் மொழியில் என் தொழிலை நான் செய்யணுங்கிற அவசியம் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து உங்கள் மொழி மீதும் உங்கள் மண் மீதும் பற்று இல்லை, உங்களுக்கு அந்நிய மோகம் இருக்கிறது பொருள். சீக்கிரமாக நீங்கள் வெள்ளை ஆகிடுவீங்க. அந்நிய மோகம், அதாவது ஆங்கில மோகம் இருக்குது. ஆங்கில வழியில் நீங்கள் படிக்கிறீர்கள், அப்புறம் பிற்காலத்தில் ஆங்கிலத்தில் தொழில் செய்ய போகிறீர்கள். உங்களுக்கு தமிழ் சரியாக எழுத பிடிக்கிறது. உங்கள் தாய்மொழி தென்னிந்திய தாய்மொழியில் தெலுங்கு அல்லது கன்னடம் ஏதோ ஒன்று, மலையாளம் உங்களுக்கு எழுத படிக்க தெரில அப்படின்னா அப்போ நாளடைவில் நீங்கள் வந்து அந்நிய மொழியான ஆங்கில மொழியில் தான் கல்வி கற்கிறீர்கள், ஆங்கில மோகம் உங்களிடம் இருக்கிறது அப்படின்னா நாளடைவில் நீங்கள் வந்து உங்கள் நிறம் வந்து வெள்ளையாக மாறிவிடும். உங்கள் நிறம் வந்து ஒரு முன்னேற்றம் அடையும். அப்புறம் உங்களுக்கு பிறக்கிற குழந்தை வந்து வெள்ளை நிறமுடையவர்களாக இருப்பார்கள். ஆக வெண்மை நிறத்துக்கு நீங்கள் இந்தியர்கள் வந்து வெண்மை நிறத்துக்கு மாறணுமா, அதுக்கு ஒரே வழி என்னன்னாக்கா அந்நிய மோகம்தான் காரணம்.